ஒரு நல்ல வே ப்ரோட்டீன் எப்படி சூஸ் பண்ண கேட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. இதுக்கு தேவையானது 2 டம்ளரில் ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் எந்த வே ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வே ப்ரோட்டீன் சாம்பிளாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனியை நான் போகிறேன். ரெண்டாவது யூஎஸ் பேஸ் கம்பெனி நான் போகிறேன். ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஒரு நல்ல வே ப்ரோட்டீன் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு கேட்டிங்கன்னா தனியாக இருக்கணும். இதில் எப்படி இருக்குது பாருங்கள், தண்ணியும் இந்த ப்ரோட்டீனும் பிளெண்ட் ஆகாமல் தனியாக இருக்கோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் இதில் எந்த வகையான கெமிக்கலும் உபயோகப்படுத்தணும்னு அர்த்தம். அப்போ எப்படி இந்த தண்ணியும் கலர்ஃபுல்லாக மாறிச்சு கேட்டிங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் கலந்துக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலரும் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் மட்டும்தான் பிளெண்ட் ஆகிடுது தவிர இதில் தனியாக இருக்கிறது ப்ரோட்டீன் மட்டும்தான். இதிலேயே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த வே ப்ரோட்டீனில் அதிகமாக கெமிக்கல் கண்டென்ட்டும் ஃப்ளேவர் கண்டென்ட்டும் உபயோகப்படுத்திருக்கோம்.